வணக்கம். வாழ்க வளமுடன். இன்றைக்கி இடுப்பெலும்பு ஸ்ட்ரெங்தன் பண்ணுறதுக்கான, அதாவது பலம் பெறுறதுக்கான சில பயிற்சிகளை செஞ்சு காட்டியிருக்கேன். ரொம்ப எளிமையான பயிற்சி தான் அது. இதை நீங்கள் நிதானமாக ஆரம்பிங்க. 2 வாட்டியோ 3 வாட்டியோ 5 வாட்டி பண்ணுங்கள். இப்படியே கொஞ்சம் கொஞ்சமாக கொஞ்சம் ஏற்றிங்க. சரிங்களா? எம்டி ஸ்டொமக்கில் தான் பண்ணணும். போட்டு செய்யும்போது உடைகள் எப்போவுமே கொஞ்சம் லூஸாக இருக்கிறது நல்லது. இடுப்பை வந்து டைட்டான ட்ரெஸ் இருக்கக்கூடாது. சரிங்களா? அப்படிலாம் இருந்தால் சரியாக இருக்காது. ரத்த ஓட்டம் சரியாக இருக்காது. இடுப்பெலும்பு மட்டும் கிடையாதுங்க. இடுப்பெலும்பு சுற்றி உள்ள தசைகள், நரம்புகள், இரத்த குழாய்கள், அடுத்தது இழுத்து கட்டக்கூடிய நார், தசை நார்கள் இருக்குல்ல, எல்லாமே ஸ்ட்ரெங்தன் ஆகும். சரிங்களா? ஏன்னா இப்போ எல்லாருக்குமே உட்காந்து வேலை செய்கிறவங்க தான் அதிகம், நடக்கிறது ரொம்ப கம்மி. அதனால் கண்டிப்பாக இது பண்ணி தான் ஆகணும். ஒரு நாளைக்கு 3 வேளை சாப்பிட்ற மாதிரி இதுக்கு ஒரு டைம் ஒதுக்கணும். 1/4 மணி நேரம் ஒதுக்கினாலே போதும், இல்லை 1/2 மணி நேரம் ஒதுக்கினா போதும். நிதானமாக செய்யுங்க, அழகாக செய்யுங்க. அதுமாதிரி சாப்பாட்லேயும் பார்த்தீங்கன்னா சத்தான சாப்பாடாக சாப்பிடுங்க. போய் கண்ட சாப்பாடையும் சாப்பிட்டுட்டு இருக்காதீங்க. வீட்டிலே பார்த்தீங்கன்னா கேழ்வரகு களி, அது கேழ்வரகுல வந்து முருங்கையிலையை போட்டு செய்வாங்க, அது ஒன்று. அது மாதிரி உளுத்தங்களி, கருப்பு உளுந்து. அந்த காலத்தில் எல்லாம் வந்து வயசுக்கு வந்த பெண்களுக்கு இடுப்பு எலும்பு சரியாக இருக்கணுங்கிறதுக்காக பாட்டிமார்கள்லாம் செஞ்சு கொடுப்பாங்க. ஏன்னா அவங்களுக்கு கர்ப்பப்பை இருக்கு இல்லையா, இடுப்பெலும்பு ஆண்களை பெண்களுக்கு கொஞ்சம் அகலமாக இருக்கும். அதனால் அந்த இடுப்பெலும்பு ஸ்ட்ராங்காக இருக்கிறதுக்காக இந்த உளுத்தங்களியை, கருப்பு உளுத்தங்களியை செஞ்சு கொடுப்பாங்க. அதே தான் நீங்கள் வாரத்துக்கு 2 நாளோ 3 நாள் சாப்பிடுங்க. அதுக்காக டெய்லி சாப்பிட வேணாம், குறிப்பிட்ட நாளில் சாப்பிடுங்க. முருங்கைக்கீரை பாருங்க, முருங்கைக்கீரை சூப், அதெல்லாம் எள்ளு, எல்லாமே இரும்பு சத்து, கால்சியம், பால் அப்படி தான், பாலும் அப்படி தான். அது முட்டை, இதெல்லாம் சாதாரணமாக உள்ளது. இதை நீங்கள் தெரிஞ்சு அளவோடு சாப்பிடுங்க. சாப்பிடும்போது நல்லா மென்று சாப்பிடணும். அவசரமாக டிவியை பார்த்துக்கிட்டு, பேப்பர் படிச்சுக்கிட்டு, பேசிக்கிட்டு சரியாக அரைக்காமல் சாப்பிடக்கூடாது. ஒரு அரைக்கு, ஒரு வாய்க்கு 9 அரை, அதாவது 9 தடவை அரைக்கணும் அப்படிங்கிறது அர்த்தம். அதை நீங்கள் கரெக்டாக தெரிஞ்சுக்கிட்டு கரெக்டாக எல்லாம் முறையாக பண்ணுங்கள். எல்லாம் அளவோடு சாப்பிடுங்க. அதுக்காக ஒரேடியாக அதிகமாகலாம் சாப்பிடக்கூடாது. சரிங்களா? அதனால் உடற்பயிற்சியை அப்படியே கொஞ்சமாக அளவோட செய்யுங்க. செஞ்சுட்டு இருக்கும்போது கொஞ்சம் கொஞ்சமாக உங்களுக்கே தெரியும், இது பத்தாது அப்படின்னு தெரியும். அப்போ நீங்கள் செய்யுங்க. சரிங்களா? வாழ்க வளமுடன். தொடர்ந்து பாருங்கள். வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். சரிங்களா? உடம்பு சம்மந்தப்பட்ட அவ்வளோ பிரச்சனைக்கும் அப்படியே கொஞ்சம் கொஞ்சமாக நான் சொல்லிகிட்ருக்கேன். சரிங்களா? வாழ்க வளமுடன். வாழ்க வளமுடன். எல்லோரும் எப்படி இருக்கீங்க? இடுப்பு எலும்பு உறுதியாக பெறுறதுக்கான உள்ள ஒரு பயிற்சியை செய்து காட்டுறேன். ஒன்றும் இல்லை, கால் நேராக நீட்டி போட்டுக்கிட்டு இன் அவுட் தான் பார்த்தேன் செய்யணும். காலை லூஸாக வச்சுங்க, கால் வந்து ஸ்ட்ரெயிட்டாக வச்சுங்க முடிஞ்ச அளவு. அடுத்தது ஒரே டைரெக்ஷன், கார் வைப்பர் மாதிரி ஒரு 4 வாட்டி 5 வாட்டி பண்ணுங்களேன். அப்புறம் ரொட்டேஷன் பண்ணணும். அவசரப்படாமல் நிதானமாக மெதுவாக பண்ணால் போதும். செய்கிறது கஷ்டமாக இருந்ததுன்னா கையென்னா பின்னாடி தள்ளி ஊனிக்கலாம். அடுத்தது காலை பாதத்தை இன் அவுட். சரிங்களா? இந்த கெட்ட கால் சதைங்கிறது அடுத்த ஹார்ட்டுன்னு சொல்லுவாங்க. அது மாதிரி கணுக்கால் வந்து அடுத்த கழுத்துன்னு சொல்லுவாங்க. இப்போ 2ஆம் பயிற்சி, காலை அகட்டி வச்சுட்டுங்க. பாட்டிங்கன்னா அந்த காலத்தில் மாவாட்டுறது, அந்த திருவக்கல் ஆட்டுறதுன்னு சொல்லுவாங்க, அது செய்வாங்களே, அதே தான். குனியும் போது மூச்சை வெளியில் விட்டுருங்க. பின்னாடி போகும்போது மூச்சை நல்லா இழுக்கணும். நல்லா குனிஞ்சு கால் கட்டவில் தொடுற மாதிரி முயற்சி செய்யணும். அவ்வளோதான். கொஞ்சம் கொஞ்சமாக செஞ்சால் போதும். ஒன்று 5 வாட்டி செய்யுங்க. அவசரப்படாமல் செய்யுங்க. நிதானமாக செஞ்சால் போதும். உடம்பை லூஸாக வச்சுங்க. அடுத்த பயிற்சி பாருங்கள், பூனை. ஒவ்வொரு பிராணிகளை வச்சு தான் நம்ம முனிவர்கள் வந்து ஒவ்வொரு இதை உருவாக்கினாங்க, ஒவ்வொரு யோகா உருவாக்கினாங்க. பாருங்கள், குனியும் போது மூச்சை வெளியில் விடுறேன், நிமிரும் போது மூச்சை இழுக்கணும். நல்லா ஞாபகம் வச்சுங்க. நிமிரும் போது மூச்சை எடுக்கணும், குனியும் போது மூச்சை வெளியில் விடணும். எப்போல்லாம் சுருங்குதோ வெளியில் விடுங்க மூச்சை, எப்போல்லாம் விரியுதோ அப்போ மூச்சை உள்ளே எடுக்கணும். இது ஒரு அடிப்படையான விஷயம். அடுத்தது பாருங்கள், படுத்துக்கிட்டே சைக்கிள் ஓட்டுற போகிறேன். காலை வந்து தரைக்கு பேரெல்லாம் செய்யணும். முழங்கால் நல்லா தூக்கி 2 காலையும் இப்படி ஆட்டணும். சைக்கிள் பண்ணுங்கள். குழந்தையாட்டம் காலை ஆட்ட விடாது. குழந்தை பால் கழுவும்ல, அந்தமாதிரி ஆட்டக்கூடாது. தரைக்கு பேரெல்லாம் பண்ணணும். 5 வாட்டி பண்ணுங்கள். அடுத்தது ரொட்டேஷன். கிளாக் வைஸில் 5, ஆன்டி கிளாக் வைஸில் 5. அதாவது முதல்ல இன்லேருந்து அவுட்டு, ஆப்போசிட்டில் செய்யும்போது அவுட்லேருந்து இன். அது கரெக்டாக ஞாபகம் வச்சுக்கணும். ஒரே டைரெக்ஷன் பண்ணக்கூடாது. அது கரெக்டாக நீங்கள் தான் நினைவோடு செய்யணும். செய்யும்போது ஒவ்வொரு பாட்டையும் நல்ல மனசில் நினச்சிக்கிட்டு செய்யுங்க. தொடை எலும்பும் இடுப்பு எலும்பும் சேர்ற இடம் ஸ்ட்ராங்காக இருந்ததுன்னா பேஸ்மெண்ட்டு ரொம்ப நல்லா இருக்குன்னு அர்த்தம். வாழ்க வளமுடன். தொடர்ந்து செய்யுங்க.